என் நாவில் இடைப்பட்டு நீர் பேசுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 42வது கிராமத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த கொளத்தூர் மக்களுக்கு நாங்கள் ஒரு காரியத்தை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களாய் கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வருகிறோம். 41 கிராமங்கள் கடந்து இயேசுடைய வல்லமையான போதகத்தை போதித்து வருகிறோம். எங்களுடைய குழந்தைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாலிபர்களாய் நாங்கள் கூட்டிக் கொண்டு ஆட்டோக்களிலே பேண்ட் வாசித்துக் கொண்டு ஸ்பீக்கர் பாக்ஸை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கிராமங்களாய் கடந்து இயேசுவினுடைய புகழை பற்றி பேசிக் கொண்டு வருகிறோம். இயேசு என்பவர் யார் என்பதை குறித்து ஒவ்வொரு கிராமங்களிலே நாங்கள் கடந்து பேசிக் கொண்டு வருகிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து எங்களோடு உலாவிக் கொண்டு எல்லா விதமான அற்புதங்களை எங்கள் கண் முன்னாடியே காண்பித்து, எல்லா விதமான அருளுரை வார்த்தைகளை எங்கள் கண் முன்னாடியே காண்பித்து, ஒவ்வொரு இடத்திலே என்னென்ன பிரச்சனை இருக்கிறது எங்கள் கண்ணோக்கமாய் எங்களிடத்துல பேசி இயேசு கிறிஸ்து எங்களுடைய வல்லமையாய் பயன்படுத்திக் கொண்டு வருகிறார். இயேசு ஒரு பொழுதும் கைவிடாத தேவனாய் இந்த உலகத்திலே காணப்படுகிறார். இந்த உலகத்திலே இயேசுவை போல பூரண அழகுள்ளவர் இந்த உலகத்திலே யாரும் பிறக்கவில்லை. இயேசுவை போல தெய்வம் இந்த உலகத்திலே இனி பிறப்பதும் இல்லை. இயேசுவை இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்கு யாராலும் போக முடியாது. என்னை இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்கு யாராலும் போக முடியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாய் சொல்லியிருக்கிறார். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அநேக காயங்களை பட்டார், அநேக வேதனைகளை பட்டார். மத்தேயு 11:5 என்ன விதமான வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, ஏழ்மை தனத்தில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக, பரதேசி வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, தரித்திரனுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிதாபமான திக்கற்று கிடக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவே அந்த பூமிக்கு நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லி, அதனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மன உருக்கத்தினால் தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவே அந்த பூமிக்கு நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லி, ஐஸ்வர்யவானுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நான் வரவில்லை என்று சொல்லி வேதத்தில் அவர் மறைமுகமான ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார். தரித்திரனுக்கு மாத்திரம் தான் என்று சுவிசேஷம் உலகத்திலே காண்பிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். என கண்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். லூக்கா 4:18 என்ன விதமாய் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். நொறுங்குண்டு கிடக்கிற இருதயத்துக்கு ஆறுதலான வார்த்தையை பேசவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். யாரெல்லாம் காதல் தோல்வியை விழுந்திருக்கிறார்களோ, ஐயா நான் காதலித்து வந்த என் குடும்பத்தை தேடி போனேன், என் சொந்த பந்தங்களை தேடி போனேன், நாடி போனேன். இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள். இனி நான் என்ன செய்வேன்? இனி நான் இந்த உலகத்தில் என்ன செய்வேன்? ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத மனிதனாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லி எத்தனையோ வாலிபர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் வாழ்க்கை வேதனை, திண்டாட்டம், பஞ்சம், தோல்வி, எதை எடுத்தாலும் தோல்வி என்று சொல்லி எத்தனையோ வாலிபர்கள் எல்லாம் பரிதாபமாய் தற்கொலை செய்து கொண்டு இந்த உலகத்தில் நம்மை விட்டு பிரிந்திருக்கிற ஒரு சூழலை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். எத்தனையோ வாலிபர்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தன் வாழ்க்கையை இழந்து போய் யாராவது உடலில் நுழைந்து விடலாமா? அந்த ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் யாராவது ஒரு பெண்மணி உடலிலே நுழைந்து விடலாமா? ஏதோ ஒரு வாலிபனுடைய உடலிலே நாம் நுழைந்து விடலாமா என்று சொல்லி நுழைந்து தன்னுடைய ஆசைகளை தீர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. என கண்பானவர்களே, இதயம் நொறுங்குண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய இருதயம் நொறுங்குண்டிருக்கலாம், நறுங்குண்டிருக்கலாம், வேதனை மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசுவை நான் வணங்கி விட்டேன், இயேசுவிடத்தில் எல்லா விதமான ஜெபங்களை நான் செய்து விட்டேன், அவரை நான் புகழ்ந்து பாடிவிட்டேன், ஆனாலும் எனக்கு ஒரு அற்புதங்கள் கூட நடக்கவில்லை என்று சொல்லி ஒரு வேலை புலம்பிக் கொண்டிருக்கிற மனிதர்களாக, எல்லா குளங்களை ஏறிவிட்டேன், எல்லா கோயில்களிலே வணங்கிவிட்டேன், எல்லா குளங்களில் முழுகிவிட்டேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற மனிதர்களாக, உங்களுக்கு சமாதானத்துடைய வார்த்தையும் ஆறுதலான வார்த்தையும் சொல்லத்தான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த கிராமத்துக்கு எங்களை அழைத்து வந்தார். என கண்பானவர்களே, நீங்கள் சோர்ந்து போகாமல் இருப்பது இயேசுவுக்கு நலம் என்று சொல்லி உங்களிடத்திலே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் கூட வேலைகளை செய்து கொண்டு, தன் கையின் பிரயாசத்தில் வருகிற வேலைகளை செய்து கொண்டு
எங்கள் குடும்பங்களை கூட்டிக் கொண்டு எங்கோ இருந்து தொலைவில் இருந்து வருகிற ஒவ்வொரு வாலிபர்களை கூட்டிக் கொண்டு இயேசுக்காய் ஒரு நாளை நாங்கள் தியாகம் செய்து ஒவ்வொரு கிராமங்களாய் கடந்து இயேசுவின் புகழை பற்றி பேசிக் கொண்டு வருகிறோம். நாங்கள் எதற்காக இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உண்டு. எதற்காக இயேசு கிறிஸ்துவை பேசுகிறோம் என்று சொன்னால், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி போகவில்லை, இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்தார். ஒரு காலம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி போகவில்லை. எங்களுக்கு ஜெபம் தேவையில்லை, இயேசுவை பற்றி பாட தேவையில்லை. அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நாங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழித்திருப்போம். இந்த வாலிப வயதில் நாங்கள் பாவத்துடைய விளிம்பிலே விட வேண்டிய வயது, உல்லாசமான வாழ்க்கையில வாழ வேண்டிய வயது, இஷ்டம் போல வாழ வேண்டிய வயது, எப்படி எப்படியோ வாழ வேண்டும் என்கிற அந்த உணர்வுள்ள வயது. ஆனால் எல்லா ஆசா பாசங்களை விட்டு விட்டு இயேசு கிறிஸ்துவாக நாங்கள் உயிரோடு இருக்கும் வரையிலும் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி போகவில்லை, இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்தார். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தரிசனமானார். இயேசு கிறிஸ்து எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு சொப்பனத்தில் பேசிக் கொண்டு தரிசனங்களே பேசினார். நீங்கள் இப்படி செய்ய வேண்டும், இந்த விதத்திலே செய்ய வேண்டும், இந்த கிராமங்களுக்கு பேச வேண்டும், இந்த வார்த்தைகளை பேச வேண்டும், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களோடு இயேசு கிறிஸ்து பேசினார். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது நிஜம். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது உண்மை. லூக்கா 6:20 சொன்னது போல 12 சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்று, ஐயரே, எங்களுடைய குடும்பத்தை விட்டு விட்டோம், எங்களுடைய தொழிலை விட்டு விட்டோம், எங்களுடைய ஆசா பாசங்களை விட்டு விட்டோம், இன்று நாங்கள் உனக்கு பின்பாக வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். இயேசு என்கிற உனக்கு பின்பாக நாங்கள் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். எங்களுக்கு என்ன லாபம் என்று சொல்லி பேதுரு கேட்கிறார். என் மனைவியை விட்டுவிட்டு, என் சொத்துக்களை விட்டுவிட்டு, என்னுடைய ஆசா பாசங்களை விட்டுவிட்டு, வருகிற பணத்தை விட்டுவிட்டு, நான் செய்த அந்த மீன் தொழிலை விட்டுவிட்டு, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தொழிலை விட்டுவிட்டு உனக்கு பின்னாடி வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன லாபம் என்று சொல்லி அந்த 12 சீஷர்களும் இயேசுவினிடத்திலே பேசுகிற காரியத்தை பார்க்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் வேதத்தை தேறினவர்களாக இருக்கலாம், ஒருவேளை வேதத்தை படித்துவிட்டு வேதத்தை முடித்துவிட்டு தேறினவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து யாரை கொண்டு பேச திட்டமாக இருக்கிறாரோ அவர்களை கொண்டு தான் பேசுவார். அந்த சீஷர்கள் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தரித்திரனாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில் துயரத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஏழ்மை தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, தரித்திர வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பரலோகம் நிச்சயம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஐஸ்வர்யவான் ஒரு காலமும் பரலோக ராஜ்யத்திலே போக முடியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன இயேசு கிறிஸ்து தரித்திரன் மாத்திரம் தான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை வாலிப மக்கள், எத்தனை வாலிப பிள்ளைகள் கஞ்சா பழக்கம், போதை பழக்கம், பீடி, சிகரெட், வேசித்தனம், விபச்சாரத்தனத்தில் விழுந்து விட்டு தன் சகோதரத்திலே தவறான காரியத்திலே கூட்டிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை சகோதர மனிதர்கள் இந்த உலகத்தில் உண்டு. தன் தாய்க்கு அடங்காமல், தன் தகப்பனுக்கு அடங்காமல் தாய் நினைத்துக் கொண்டிருப்பார், நான் அன்பாய் தவமாய் பெற்றிருந்த என் பிள்ளை எதிர்காலத்தில் எனக்கு ஒரு கோட்டையின் சிகரமாய் வளரக்கூடிய என் பிள்ளை, இந்த கிராமத்தில் என்னுடைய பிள்ளை உச்ச கட்டத்தில் நான் வளர்க்க வேண்டும், என்னுடைய பிள்ளையை நான் உச்ச சிகரத்திற்கு வளர்க்க வேண்டும், சிங்கம் போல என்னுடைய பிள்ளையை நான் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி எத்தனுடைய தாய்மார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற கனவெல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், எனக்காக நீங்கள் அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எதற்காக அந்த வார்த்தையை சொன்னார் என்று சொன்னார், கடைசி காலத்தில் எத்தனையோ வாலிபர்கள் எல்லாம் தன் வழியை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் காத்துக் கொள்வான்? திருவசனத்தின் படித்தான் காத்துக் கொள்ள முடியும். வேதத்தை படித்தால் மாத்திரம் தான் அவருடைய வாழ்க்கையை மாற முடியும். வேதத்தை வாசித்தால் மாத்திரம் தான் பரிசுத்தமாய் மாற முடியும். எத்தனையோ தாய்மாருடைய உள்ளமெல்லாம் உடைந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை, எத்தனையோ தகப்பன்மாருடைய உள்ளமெல்லாம் உடைந்து போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. கஞ்சா பழக்கத்தில் விழுந்து விட்டு தள்ளாடி கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எங்களோடு பேசினார்.
எங்களோடு பேசினார். 2 கொரிந்தியர் 8:9 படி, உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவே இயேசு கிறிஸ்து தரித்திரனாய் மாறினார். எல்லா ஐஸ்வர்யங்களும் அவரிடத்தில் இருந்தும் கூட உலகத்துடைய மக்கள் பாவத்திலிருந்து வர வேண்டும், உலகத்துடைய மக்கள் பாவ மீட்பிலிருந்து வர வேண்டும், பாவ மீட்புக்காக அவர் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்வதற்காக மனிதனுக்காக தரித்திரனுக்காக தன்னையே தரித்திரனாய் மாற்றிக்கொண்டார். உங்கள் பாவங்களை சுமந்து கொண்டு அவர் பாவமாய் மாறினார். மனிதனுடைய பாவத்தை சுமந்த அவர், கொட்டி தீர்த்த அவர் பாவமாய் மாறினார். பரிதாபமாய் மாண்டு போனார். பரிதாபமாய் மாண்டு போனார். எதற்காக என்று சொன்னார்? இயேசு கிறிஸ்து நிச்சயமாக இந்த பூமிக்கு இறங்கி வர போகிறார். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக இந்த பூமிக்கு இறங்கி வர போகிறார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அதை பார்க்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி வேதத்திலே போட்டிருக்கிறது. இயேசுவை பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஐயோ என்று கதறுவார்களாம். ஐயோ, இவர் முகத்தை பார்ப்பதற்கு நான் தகுதி இல்லை, நான் செய்த பாவம் என்னை மூடிக்கொண்டது என்று சொல்லியிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் கர்ப்பம் தரித்து மரணத்தை உருவாக்குவார். பாவம் கர்ப்பம் தரித்து மரணத்தை உண்டாக்குமா? ஒரு மனிதன் சிறு வயதிலே செய்கிற பாவத்திலிருந்து முதிர் வயதிலே செய்கிற பாவம் வரையிலும் நிரம்பி நிரம்பி தன் வாழ்க்கையை மறித்துவிட்டு நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக நீங்கள் செய்த பாவத்தை குறித்து யோசித்து பாருங்கள். ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் செய்த பாவத்தை குறித்து யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்த பாவம் எல்லாம் நீங்கள் தூங்கும் பொழுது உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கும். ஐயா, நான் பாவமே செய்யவில்லை ஐயா, ஒரு காலமும் நான் பாவம் செய்யவில்லை ஐயா, நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். நலம், உங்களுக்கு பரலோக ராஜ்யம் ஆயத்தமாய் காத்துக் கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். பாவம் செய்கிற எந்த விதமான மனிதனாய் இருந்தாலும் சரி, அக்கிரமம் செய்யக்கூடிய எந்த விதமான மனிதனாய் இருந்தாலும் சரி, நரகத்திற்கு போய்விடுவான். நரகத்திற்கு போய்விடுவான். இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை நாம் வாழ்ந்து விட்டால் கஷ்டமான வாழ்க்கையில் நாம் விழுந்து விடுவோம். எரி நரகம் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. பவுல் என்கிற ஒரு ஊழியன் ஒரு 100க்கு அதிபதியிடத்தில் போய் பேசுகிறார். எரி நரகத்தை குறித்து பேசும்போது அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்கிறார் சொன்னால், பயந்து போனான். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த போதகத்தை கேட்பதற்கு நான் தகுதி இல்லை, இனி இந்த போதகமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவருடைய ஊழியத்தை தட்டி விடுகிறார். உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான வார்த்தையை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். பாவத்துடைய சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா கெட்டு போகும். பாவம் செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவம் செய்தவன் உலகத்தில் நிம்மதியாய் வாழ்ந்தான் என்று சரித்திரமே இல்லை. பாவத்துடைய விளிம்பில் விழுந்திருக்கிற வாலிபர்கள் எல்லாம் நரகத்திற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, எனக்கும் ஆசை தான், வேசித்தனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கும் ஆசை தான், புகையிலை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கும் ஆசை தான், சாராயத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கும் ஆசை தான், கஞ்சாக்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கும் ஆசை தான், எல்லா விதமான உல்லாச வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி எனக்கும் ஆசை தான். ஆனால் அந்த காரியத்தை நான் போகாமல் மைக்கை பிடித்துக் கொண்டு கிராமம் தோறும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் தெருவில் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பயத்தின் நோக்கமாய், இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையின் நிமித்தமாய், அந்த பணியின் நிமித்தமாய் நாங்கள் பொறுப்புகளாய் செய்து கொண்டு வருகிறோம். ஒருவேளை நாங்களும் பாவத்தில் விழுந்து விட்டால் எங்களுக்கு எரி நரகம் காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தமா? எரி நரகம் காத்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தமா? எத்தனையோ ஊழியக்காரர்களை சுட்டுக் கொண்டிருக்கிற அந்த சமுதாயத்தில் எத்தனையோ பெண்களை, ஊழியக்கார பெண்மணிகளை நிர்வாணப்படுத்தி கற்பழித்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஊழியம் செய்வதற்காக போகும் பொழுது அவர்களை கற்களால் அடித்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு கிராமங்களாய் கடந்து ஒவ்வொரு பட்டணங்களாய் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஓடுகிற ஓட்டம் வீணான ஓட்டம் அல்ல. ஏதோ வேடிக்கை காட்டுவதற்காக இயேசுவை பற்றி பேசுகிறார்கள் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. ஏதோ வெளிநாட்டில் இருந்து பணம் வருகிறது என்று சொல்லி அர்த்தம் அல்ல. ஏதோ ஒரு டினாமினேஷனில் இருந்து பணத்தை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம் அல்ல.
நாம் ஒரே சொந்த பந்தங்களாய் இருக்கிறோம், ஒரே ரத்தத்தினால் பிறந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யத்திலே நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அர்த்தமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எந்த ரூபத்தில் இருக்கிறானோ அதே ரூபத்தில் தான் அவன் பரலோக ராஜ்யத்தில் இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என அன்பானவர்களே, உங்கள் தாய் தகப்பனை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை குறித்து யோசித்து பாருங்கள். நீங்கள் ஜெபித்தால் ஒழியே உங்களுக்கு மாற்றம் வராது. நீங்கள் முழங்கால் படித்து ஜெபித்தால் ஒழியே உங்கள் குடும்பத்திலே மாற்றம் வராது. பில்லி சூனிய ஏவல் கட்டுகள் பிசாசுடைய தந்திரங்கள் அதிகாரங்கள் உங்கள் வீட்டை நெருங்கினால் உங்கள் வாழ்க்கை ஐயோ. இயேசு மாத்திரம் உங்கள் குடும்பத்துக்குள்ள வந்து விட்டார், வானவர்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ள வந்து விட்டார், தேவ தூதர்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ள வந்து விட்டார், இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை உங்கள் குடும்பத்தை சூழ்ந்து விட்டார். ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை பொழிந்து அருளும், பொழிந்து அருளும். என அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை தரதரவென்று நாயை இழுத்துக் கொண்டு போவதை போல, ஒரு தெருநாயை வலித்துக் கொண்டு போவது போல அவரை அடித்து தலை மீது கொட்டி சாராயத்தை வாயிலே ஊற்றி நெற்றியிலே கொட்டி காரி எச்சியை துப்பி உன் ஞான திருஷ்டினால் எங்களை கண்டுபிடி என்று சொல்லி கேவலமாய் பேசி இயேசுவை தலை மீது ராஜகிரீடம் வைக்க வேண்டிய இயேசு கிறிஸ்து தலை மீது முள்கிரீடத்தை வைத்தார். தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத வேதனை. அவர் சொல்லுகிறார், பிதாவே, இந்த வலி என்னால் தாங்க முடியல, இந்த நொறுங்குகிற இந்த வலி என்னால் தாங்க முடியவில்லை. அவள் ஆவியிலே கட்டுண்டு போனாள், ஆவியிலே கலங்கினாள், அவருடைய ஆத்துமா பயந்து போனது. ஒரு சாதாரண மனிதன் படுகிற அந்த வேதனையை இயேசு கிறிஸ்து அனுபவித்திருக்கிறார். நீங்கள் படுகிற வேதனையை நானும் கூட அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அவரை எல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு யாராலும் போக முடியாது. வேதம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்திற்கு போகக்கூடிய ஜீவ மார்க்கங்கள் உண்டு. அது கிறிஸ்துவ மார்க்கம் மாத்திரம் அல்ல. ஒன்று யோசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ மார்க்கத்தின் மூலமாக தான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும் என்று சொன்னால் அது முடியாத காரியம். வேதம் சொல்லுகிறது, அநேக ஜீவ மார்க்கங்களை பரலோக ராஜ்யத்திற்கு போகக்கூடிய ஜீவ மார்க்கங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தினீர் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லி இருக்கிறார். அநேக வாசஸ்தலங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போகக்கூடிய வாசஸ்தலங்கள் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது. ஆனா எல்லா தெய்வத்தினுடைய கால்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முடங்கப்பட்டது. எல்லா தெய்வத்தினுடைய கால்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முடங்கப்பட்டது. அவரை எல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்கு யாராலும் போக முடியாது. எல்லா தெய்வமும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முடங்கும். அவரே நியாயம் தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவரே நியாயம் தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு காலத்திலே பைத்தியம் பிடித்த ஒரு வாலிப பிள்ளையாய் நான் தெரிந்து வந்தேன். 2 வருடம் காலமாக நான் பைத்தியம் பிடித்தவனை போல எங்கள் கிராமத்திலே வாழ்ந்து வந்தேன். சுயநிலவை இழந்து விட்டு ஒரு பரதேசி போல என்னை நானே கீறிக் கொள்வேன். பேடை எடுத்துக்கொண்டு என் மார்பை நானே கீறிக் கொள்வேன். என்னை நானே செவற்றிலே முத்திக் கொள்வேன். ஏதாவது ஒரு கிணற்றிலே போய் விழுந்து விடலாமா என்று சொல்லி நினைப்பேன். ஏதாவது ஒரு சுடுகாட்டிலே போய் உட்கார்ந்து கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பேன். இருட்டிலே உட்கார்ந்து கொண்டிருப்பேன். வேதனை, பஞ்சம், போடுவதற்கு துணி கூட இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன். ஊர் கேவலமாய் பார்த்தது. இவன் இனி வாழ்வதை விட சாவது மேல் என்று சொல்லி ஊர் என்னை கேவலமாய் பார்த்தது. நானும் யோசித்தேன், இனி இந்த உலகத்திலே வாழ்வதை விட மரிப்பது நல்லதுதான் என்று சொல்லி நான் நினைக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து என்னை தொட்டார். இயேசு கிறிஸ்து என்னை தொட்டார். நீ மரிக்கக்கூடிய வாழ்வு இதல்ல, நீ இது மரிக்கக்கூடிய வாழ்வு இதல்ல, நீ வாழ வேண்டிய வயது இன்னும் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பைபிளை தூக்கிக் கொண்டு ஒவ்வொரு கிராமங்களாய் கடந்து செல்லும்படியா எங்களுடைய வாலிபனை கூட்டிக் கொண்டு நாங்கள் கடந்து போகிறோம் என்று சொன்னால் இது என்னுடைய திட்டத்தின்படி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் திட்டத்தின்படி அங்கு ஆக கடவுள். நல்ல வேலையை செய்து கொண்டு கை நிறைய சம்பாதித்துக் கொண்டு இன்று இயேசுடைய நாமத்தினால் நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்றோ ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிற நான், போய்விட்டு இருக்க வேண்டிய நான் இன்று உங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இரக்கம் பாராட்டக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். யாரை இந்த உலகத்தில் நியமித்து வைத்திருக்கிறாரோ, யாரை குறித்து இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிக்க வேண்டுமோ அவரே நமக்கு தேவனாய் இருக்கிறார். நறுங்குண்ட இருதயத்தையும் நொறுங்குண்ட இருதயத்தையும் வருத்தப்பட்ட பாரம் சுமப்பவர்களையும்
அவருடைய இருதயத்துடைய வலிகளை போக்குவதற்காகவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தார். ஒருவேளை நீங்கள் இனி நம் வாழ்க்கை வாழ்வது வீணான காரியம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தார், இனி வாழ்வே அவ்வளவுதான் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தார், இனி நம் வாழ்கிற வாழ்க்கை வீணான வாழ்க்கை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தார், நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுக்கு அழுது கொண்டு, ஒருவேளை வேஷதாரிகளைப் போல பகலிலே சிரித்துக் கொண்டு தூங்கும் பொழுது பாயிலே உங்கள் தலகாணியை உங்கள் கண்ணீர் நிமித்தமாய் நனைத்துக் கொண்டிருந்தார், நீங்கள் தூங்கும் பொழுது அழுது கொண்டிருந்தார், இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரம் ஒரு மனிதனை வாட்டி வதைக்கும். ஒருவேளை துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். என கண்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார். உங்களுக்கு வாழ்த்துதலின் சமாதானத்தை தெரிவித்துக் கொண்டு சங்கிலி கோர்த்து ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களோடு வட்டமாய் நின்று நீங்கள் சங்கிலி கோர்த்து ஜெபித்தால் உங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஒருவேளை விருப்பம் இருந்தால், விருப்பம் இல்லாவிட்டாலும் சரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒன்று திரண்டு வட்டமாய் நின்று